ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கான கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, 2 லேடிஸ் கண்டினியூவாக நான் வீடியோ எடுத்திருக்கேன். அவங்க கேட்குற சின்ன சின்ன டவுட்ஸ், சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. அது உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் அவங்க கேட்குற டவுட்ஸ் என்னன்றதை உங்களுக்கும் புரியும். சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ கண்டினியூவாக பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டிரைவிங்கான முழு விளக்கமும் இதில் கிளியராக புரிய ஆரம்பிக்கும். இந்த 2 கிளாஸ் கண்டினியூவாக உங்களுக்கு இந்த சின்ன வண்டியில் வரும். வாங்க கிளாஸ்க்குள்ளே ஆரம்பிக்கலாம். ஓகே, இப்போ நீங்கள் ஆரம்பிக்கலாம். முதல்ல கிளச், ஃபர்ஸ்ட் கியர், மூவிங் பாயிண்ட் கவனிச்சு பொறுமையாக ரைட். சூப்பர். கொஞ்சம் ரைட் எடுத்துங்க. இப்போ நீங்கள் ஆக்சிலரேட்டரை கொடுக்க ஆரம்பிக்கலாம் ஸ்டெப் பை ஸ்டெப். Steady. Next. Okay. Full release. Excellent. Next. லெஃப்ட் ஒதுங்க வேண்டாம். அந்த டைமில் ஸ்டேரிங் நீங்கள் வளைச்சி விட்டு வர மாதிரி ஆகிடுது. ஸ்பீடை மெயின்டைன் பண்ணுங்க. கோ. கொஞ்சம் அழுத்தலாமே. அதே எண்டு வரைக்கும் நீங்கள் கிளச்சை எடுத்துட்டு அழுத்தக்கூடாது. கொஞ்சம் கொடுத்துட்டு லைட்டாக கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக எடுத்துடலாம். ஏன்னா முன்னாடி மேடு இருக்குது பாருங்கள். அதனால் சீக்கிரமாக டவுன் ஆகுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அந்த ரோடை பாருங்கள், அதுக்கேற்ற மாதிரி ஆப்ரேட் பண்ணுங்கள். எல்லா இடத்துலையுமே ஒரே மாதிரி ஆப்ரேட் பண்ணணுன்னு அவசியம் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட். இப்போ ஃப்ரண்ட்டில் உங்களால் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ண முடியுமான்னு பாருங்கள். இல்லைனா லைட்டாக கொஞ்சம் குறைச்சிக்கலாம். ஹாரன் ஒரு முறை. அந்த ஸ்கூல் வண்டி போகிறதுக்குள்ளே எடுத்துருவாங்களா? ஹார்ன் அடிங்க, ஹார்ன் அடிங்க. ஹார்ன் அடிக்கிறது எனக்கே கேட்கலையே. கொஞ்சம் லாங்காக, ஒன் டைம் அடித்தாலும் லாங்காக அடிங்க. கிளச்சை ஃபுல்லாக ஆக்சிலேட்டர் தான் அப்படியே ஸ்டெக்காக இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ கிளச் எடுங்க. லோ ஸ்பீட், ஒரே ஸ்பீடாக மெயின்டைன் பண்ணுங்க. நீங்கள் வேகம் கொடுக்காதீங்க. இடத்த செலக்ட் பண்ணுங்கள். வேகம் கொடுக்காதீங்கன்னு சொன்னேன். அப்படியே இப்போ ஆக்சிலேட்டர் ஒரே ஸ்பீட். நெக்ஸ்ட். ரைட். ஸ்டேரிங் ஷேக் ஆகக்கூடாது. முக்கியமான ரீசன்ட்டே இந்த ஸ்டேரிங்கில் தப்பு வர்றதுக்கு காரணம் நம்ம பார்க்குற பார்வை தான். லாங் டிஸ்டன்ஸ் இல்லாமல் அந்த ஷார்ட்டாக பார்க்கும்போது தான் அந்த வைப்ளிங்கே வரும் உங்களுக்கு. ஹார்ன் அடிச்சிருங்க. கொஞ்சம் ஸ்லோ பண்ணி அவரை விட்டுருங்க. ஸ்லோ மட்டும் போதும். ஓகே, இப்போ மறுபடியும் ஃபுல்லாக கால் எடுத்துருங்க. லைட்டாக பின்னாடியும் பார்த்துக்குங்க. ஆமாம். இப்போ 20 கிலோமீட்டருக்குள்ளே வந்துச்சா, பிரேக்கை விட்டுருங்க.
முதல்ல கியரை குறைச்சிக்கலாம். செகண்ட் நியூட்ரல், கிளச்சை மட்டும் ரிலீஸ். ஸ்பீடே வேண்டாம், வெறும் கிளச்சை எடுத்துருங்க போதும். அடுத்த வேகத்தடைக்கு வேகத்தடை ரொம்ப பெருசாக இருந்தால் கிளச்சை மட்டும் அழுத்தினா போதும், பிரேக் தேவை. கொஞ்சம் தூரமாக பாருங்கள். இதை பார்த்துட்டு உடனே அடுத்த வேலைக்கு போயிடும். கிளச் அழுத்துங்க, வேகத்தடை பெருசாக தான் இருக்கு. இப்போ கிளச் எடுங்க, ஆக்சிலேட்டர் ஸ்டெப் 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 ஸ்டெப். ஓகே, நெக்ஸ்ட். இப்போ ஸ்பீட். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரஃப் ரோடு கரெக்டாக நம்ம பாதி ரோட்டில் தான் இருக்குது. நீங்கள் ஒன்று லெஃப்ட் லைனை ஒட்டி போகணும், இல்லைனா ரைட் லைனை ஒட்டி போகணும். அப்போ உங்களுக்கு அந்த ரஃப் ரோடு வந்து 2 வீலுக்கும் நடுவில் வந்துடும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள், முன்னாடி போகிற காரை பார்த்தீங்கன்னா ரைட் சைடு ஒட்டி போகிறாங்க, நம்ம கொஞ்சம் லெஃப்ட் சைடு போயிடலாம். அப்போது உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. லெஃப்ட் இன்னும் கொஞ்சம் வாங்க, வந்து மறுபடியும் அதே இடத்துக்கு போயிடுது பாருங்க. வருது, ஆனால் மறுபடியும் அங்கே தான் போய் அதே இடத்துக்கு போயிடுது. அது போக வேண்டாம், இந்த ஓரத்தில் அப்படியே போகும். ஸ்பீடு இருக்கட்டும். இப்போ இதுக்கப்புறம் வர ரஃப் ரோடு பார்த்தீங்கன்னா கரெக்டாக சென்டர் மெயின்டைன் ஆகும் இதே பொசிஷனில் இருந்தால். ஆனால் நீங்கள் ரைட்டில் பார்க்காதீங்க, கொஞ்சம் லெஃப்ட் வாங்க. இதான் ரஃப் ரோடு, தெரியுதா? இது 2 வீலுக்கும் நடுவில் வந்துடும் உங்களுக்கு. அப்போ வண்டி வைப்ரேஷன் ஆகாது அதிகமாக. இப்போ அந்த வீல் இறங்கிடு. இது போதும். நான் சொன்ன மாதிரி போகிறாங்களா பாருங்க. வேகமாக போகிறவங்க ரைட்டில் போவாங்க, நம்ம கொஞ்சம் ஸ்லோவாக போகிறோம் லெஃப்ட்லேயே போகலாம். ஹார்ன் அடிச்சுட்டு ரைட். பார்வை அடிக்கடி கொஞ்சம் கிட்ட வந்து போதும். நீங்கள் அதை டிராஃபிக்கை பார்க்கணும். கிட்ட வரவங்கள யாரையும் பார்க்காதீங்க. தூரமாக யாராவது தப்பான வழியில் தப்பான இடத்துல இருக்காங்களா அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. காலேஜ் விட்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் லெஃப்ட்டை வந்து இந்த லெஃப்ட்லேயே இருங்க, தேர்ட்லேயே போகலாம். ஸ்பீடு மட்டும் கொஞ்சம் லைட்டாக குறைச்சிங்க. இப்போ ஹார்ன் அடிச்சிருங்க ஒரு தடவை. ஓகே, வேறு யாராவது ரோடை கிராஸ் பண்ணுறாங்களான்னு பார்த்துட்டு லேசாக ஆக்சிலேட்டர் கொடுங்க. ஓகே, இந்த ஸ்பீட் போதும். பைக்கில் போகிறவங்கள நம்பாதீங்க. கிளச் ஃபுல்லாக. இப்போ ஆஃப் கிளச் எடுங்க, ஃபுல்லாகவே எடுத்துருங்க. இப்போ லேசாக ஆக்சிலேட்டர் கொடுங்க, கொஞ்சம் ரைட் லைனை ஒட்டி போயிடும். போகலாம், தைரியமாக போங்க. ஹார்ன் அடிச்சுட்டு போங்க. தாண்டிடலாம், ஏன்னா பஸ் எப்படியும் அங்கே வந்து நிற்கும். நம்ம கொஞ்சம் வேகம் போகலாம், போயிட்டு கிராஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம நார்மல் ஸ்பீடு இதையும் தாண்டிடுங்க. ஹார்ன் அடிச்சிடுங்க. ஓகே, ஒன் மோர் ஹார்ன். ரைட் லைன் கொஞ்சம் இந்த லைனை ஒட்டிலேயே போங்க, ஏன்னா லெஃப்டில் ஆள் நட மாட்டார். இதுலேயே போங்க சரியா. உங்கள் பின்னாடி யாராவது வராங்களா? ஓகே, ஸ்லோ பண்ணிக்கலாம், அவங்களுக்கு வழி விட்டுடலாம். ஏன்னா இந்த மாதிரி ஃப்ரீயாக இருக்கும்போது வழி விட்டுருங்க. பைக்காரங்க எப்போவுமே ஸ்லோவாக போக மாட்டாங்க, அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஸ்லோ பண்ணி விட்டுருங்க. விட்டுட்டு இந்த பெண்டை நீங்கள் லாங்காக பாருங்கள். லைட்டாக இருக்கட்டும், ஏன்னா ஆல்ரெடி ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கும். நம்ம லைட்டாக கொடுங்க, அந்த வைப்ரேஷன் வராத அளவுக்கு.
ஓகே, இப்போ சுத்தமாக காலை எடுத்துட்டு கிளச் அழுத்தி நம்ம இப்போ செகண்ட் கியருக்கு குறைச்சிக்கலாம். அந்த டைம் ஸ்டேரிங்கும் கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக இருக்கும். கிளச் எடுங்க. எடுக்கும்போதே பார்த்தீங்கன்னா வேகம் ஃபுல்லாக டவுன் ஆகிடும். இந்த வேகம் போதும். கொஞ்சம் ரைட்லேயே இருங்க. இல்லை எனக்கு வைப்ரேஷன் கொஞ்சம் தெரியுதுன்னா லைட்டாக கிளச் அழுத்தினா போதும், அந்த வைப்ரேஷன் குறைஞ்சிரும். கொஞ்சம் தூரமாக பாருங்கள். நீங்கள் சைக்கிளில் பார்க்குற மாதிரி தெரியுது, அங்கே பாருங்கள், அந்த ஆர்ச் வரைக்கும் பாருங்கள். ஹார்ன் அடிக்கணும். கொஞ்சம் ரைட் தாராளமாக எடுத்து சும்மா லைட்டாக கொடுங்க. அழுத்துங்க லைட்டாக. ரைட் கொஞ்சம் அதிகமாக இருக்கு பாருங்க. சுத்தமாக காலை எடுத்துட்டு கண்டிப்பாக கிளச் அழுத்தணும். தூரமாக பாருங்க. இப்போ கிளச் எடுங்க. கொஞ்சம் லெஃப்ட் ஸ்ட்ரைட். வேண்டாம், மெதுவா மெதுவா. அது நீங்கள் அதை மட்டும் பார்த்து வளைக்கிறீங்க, ஆனால் இதையும் பார்க்கணும். சப்போஸு இந்த மாதிரி முன்னாடி வேன் வருதுன்னு சொல்லிட்டு பின்னாடி வரவங்க என்ன பண்ணுவாங்க, லெஃப்டில் நுழைவாங்க. அப்போது நீங்கள் வளைக்கும் போது என்ன ஆகுனா அவங்கள டச் பண்ணுறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. அதையும் கொஞ்சம் கவனமாக பாருங்கள். கிளச் அழுத்திங்க. இப்போ நம்ம ரைட் இண்டிகேட்டர் போட்டுக்கலாம். போட்டுட்டு அவரை விட்டுருங்க. கிளச்சை மெதுவாக எடுங்க. ஃபுல்லாக மெதுவாக எடுங்க. எடுத்துட்டு இப்போ நீங்கள் இங்கேருந்தே ரைட்டில் போக ஆரம்பிங்க. மீடியமாக போதும் 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 போதும். இப்போ நேராக வச்சுட்டு இப்போ நீங்கள் டேர்ன் பண்ணும்போது உங்கள் ரோடை மட்டும் பாருங்கள். அந்த பஸ் வராது, நீங்கள் தைரியமாக போகலாம். உங்கள் ரோடை பாருங்கள். டேர்ன் நான் சொன்ன மாதிரி அந்த தெருவில் எப்படி வளைச்சோமோ அந்த மாதிரி போதும். அது கவனிங்க, எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். லெஃப்ட்டு, அதாவது ரைட் போகிறத விட லெஃப்ட்டு வரணும். ஸ்டடி கிட்ட பார்த்தீங்களா? இதுதான் பிரச்சனையே. பார்வை கிட்ட வந்துச்சுன்னா உங்களால அடுத்த வேலையை செய்ய முடியாது. கொஞ்சம் தூரமாக அந்த லாஸ்ட் போகிற பைக்கை பாருங்கள், எவ்வளோ ரைட்டில் இருக்கும் பார்த்தீங்களா? இப்போ நீங்கள் ரைட்டில் இருக்கிறதுனால ஆபத்து இன்னும் நம்மளுக்கு அதிகமாகும். ஏன்னா பின்னாடி வேகமாக வராங்க இல்லையா, எந்த பக்கம் வருவாங்க? ரைட் சைடு தான் வருவாங்க. அதனால தான் நான் லெஃப்ட் வந்துருங்கன்னு சொல்கிறேன். எப்போவுமே வளைவு முடிஞ்ச உடனே லெஃப்ட் வந்துடுங்க. அப்புறமா வேகம் ஏற ஏற நீங்கள் ரைட்டில் வரலாம். இப்போ ஆக்சிலேட்டர் ஸ்டெப் 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 ஸ்டெப்பாக கொஞ்சம் இந்த சென்டர், இதுதான் சரியான பொசிஷன். அது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒன்று ரைட் கோடை பார்த்து ஓட்டுறீங்க, இல்லைன்னா லெஃப்ட் கோடை பார்த்து ஓட்டுறீங்க. நான் சொல்கிறது 2 கோட்டுக்கும் நடுவில் நீங்கள் பார்க்கணும். அதை பார்த்தீங்கன்னா கரெக்டாக போகும். ஸ்லோ கிளச், தேர்ட் கிளச்சை எடுத்துட்டு ஸ்பீட். இந்த 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 எல்லா வேலைக்கும் டைமிங் பார்த்தீங்களா? ஆக்சிலேட்டர் தான் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. இது எல்லாமே டக்கு டக்கு டக்குன்னு செய்றீங்க. அது ஸ்டார்ட் நீங்க மெதுவானா அதுக்குன்னு அவ்வளோ லேட் பண்ணிட்டோம். புரியுது, ஆனா அதுக்குன்னு ரொம்ப லேட் பண்ணிட்டோம்னா நம்ம கீர் போட்ட பிரயோஜனம் இல்லாம ஆயிடும். அப்போ என்ன ஆகும்னா அந்த இருக்கிற கீரை வேகத்தை விட இன்னும் கம்மியாயிடும். நெக்ஸ்ட் ஓகே, கொஞ்சம் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுங்க. லாங்கா பாருங்க. இப்போ பர்ஃபெக்டாக இருக்குது, சரியாக இருக்குது. ஆனால் ரைட் போகாதீங்க, ஸ்டடி. கொஞ்சம் ஸ்லோ, லைட்டாக லெஃப்ட். ஹார்ன் அடி.
கிளச், கியர் டவுன், தேர்ட், கிளச்சை மட்டும் எடுங்க. இது கியர் டவுன் மூலயமா வேகத்தை கட்டுப்படுத்துறது. ஃபுல்லாக காலை எடுங்க, மறுபடியும் கிளச் அழுத்துங்க, செகண்ட் போடுங்க, ஃபாஸ்ட்டாக இல்லை ஃபோர்த்து, டைம் லேட், கிளச் எடுங்க. எடுத்துட்டிங்கன்னா கண்ட்ரோல் ஆகிடும். அவ்வளோதான், ஃபுல்லாக எடுத்துருங்க. நடுவில் ஃபோர்த் போட்டிங்கல்ல, அதில் டைம் வேஸ்ட்டு. அதனால் என்ன ஆகிடும்னா நம்ம போகிற இலக்கு அந்த இடம் வந்து இன்னும் சீக்கிரமாக ரீச் ஆகிடும். அந்த டைம் வேஸ்ட் ஆகிற மாதிரி வச்சுக்கூடாது. நான் சொல்ல வர்றது புரியும்னு நினைக்கிறேன். ஆப்ரேட்டிங்கில் எந்த வித தப்பும் இல்லைன்னா தான் உங்களால் டிராஃபிக்கை ஹேண்டில் பண்ண முடியும். நீங்கள் ஆப்ரேட்டிங்கில் குறை இருந்துக்கிட்டே இருக்கிற வரைக்கும் டிராஃபிக்கை உங்களால் ஹேண்டில் பண்ண முடியாது. ஸ்பீட் இது சரளமாக இருக்கணும். இந்த 5 கண்ட்ரோலுமே ஃபிங்கர் டிப்ஸில் இருக்கணும். டக்கு 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 டக்குன்னு செய்யணும், யோசிக்கவே கூடாது. நெக்ஸ்ட், இப்போ ஹார்ஷான ஸ்பீட் வேண்டாம், மீடியமாக போகும். அங்கே யார் என்ன செய்கிறாங்கன்றத கவனிங்க. ஓகே, கம்ப்ளீட்டாக ஸ்லோ. அப்படியே மெதுவாக லெஃப்ட் வாங்க. இந்த லைன் உங்கள் ஸ்டேரிங்க்கு நேராக வரணும். கிளச் அரெஸ்ட், பிரேக்கில் காலை வச்சுங்க, ஸ்டேரிங்க்கு நேரம். இப்போ பிரேக் வருது, ஆனால் கிட்ட பார்க்குறீங்களா? கிட்ட பார்க்கறதுனால நான் சொன்ன மாதிரி ஃபுல்லாகவே ரைட்டில் வந்துச்சு. இப்போ நீங்கள் நடு ரோட்டில் நிப்பாட்டியிருக்கீங்க. நான் சொன்னது இந்த லைனு உங்கள் ஸ்டேரிங்க்கு நேரான்னு சொன்னேன். நியூட்ரல் பண்ணி ஃபர்ஸ்ட் கியர் போடுங்க. கிட்ட பார்க்கறதுக்கு எனக்கு ஒரே ஒரு காரணம் சொல்லுங்களா? ஒரே ஒரு காரணம் சொல்லுங்க. ஏன் கிட்ட பார்க்குறீங்க? அதுக்கு ஒரு காரணம் சொல்லுங்க பார்க்கலாம். அது ஏன் ஆட்டோமேட்டிக்காக வருது? சரி வருது, அதனால நம்மளுக்கு ஏதாவது நல்லது நடக்குதா? வாங்க ஃபுல்லாக வாங்க. அழகாக நீங்கள் லெஃப்ட் சூப்பராக நிப்பாட்டி இருக்கணும்னா நீங்கள் தூரமாக பார்த்துருக்கணும், கிட்ட பார்த்துட்டீங்க. இப்போ ரைட் எடுங்க நல்லா. இப்போ கிளச்சை அழுத்துங்க, ரைட், ஸ்டேரிங்கை நேராக வச்சு, நியூட்ரல், கிளச்சை எடுங்க. இப்போ பிரேக் எடுங்க. இந்த சொல்கிற விஷயங்கள் முக்கியமாக நம்ம குக்கிங் எப்படி வேணாலும் பண்ணலாம், ஆனால் அதுக்கு போடுற இன்க்ரீடியன்ட்டும் அளவு ப்ளஸ் குக் பண்ணுற டைமிங், இதுதான் அந்த குக்கிங்க்கு டேஸ்ட்டே கொடுக்கும். நீங்கள் அதை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா எவ்வளோ சமையலுக்கு நீங்கள் எஃபெக்ட் போட்டாலும் பெஸ்ட் தான். இப்போ நான் சொல்கிற டிப்ஸு லாங் டிஸ்டன்ஸ், சரியான அளவில் ஸ்டேரிங் பிடிக்கிறது, சரியான அளவில் வேகம் கொடுக்கறது, இந்த அளவெல்லாம் இந்த டிப்ஸை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணலாம். இதை ஃபாலோ பண்ணலன்னா டிரைவிங் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். உங்களுக்கு தப்பு வந்துக்கிட்டே இருக்கும். என்ன இது இவ்வளோ எஃபெக்ட் போட்டோம் நமக்கு வரலையே, இவ்வளோ நல்லா சமைச்சோம் சாப்பாடு டேஸ்ட்டாக இல்லையே, அது எஃபெக்ட் தான் வரும். அதுக்கு நீங்கள் கொஞ்சம் கவனமாக பாருங்கள். ஏதோ மிஸ்டேக் பண்ணுறதுனால தான் அந்த தப்பு வந்துக்கிட்டே இருக்கு. அந்த ஏதோ மிஸ்டேக் கூட நான் உங்களுக்கு கரெக்டாக சொல்லிட்டேன். கிட்ட பார்க்குறீங்க, அந்த லாங் டிஸ்டன்ஸ் மட்டும் பார்க்க ஆரம்பிங்க. ஓகே ரைட், அடுத்த கிளாஸில் நம்ம பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பாய்.